வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் செட்டிநாடு மீன் குழம்பு செய்யலாம். நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருந்தேன். அதை ஒரு கிணத்துல சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கதகதப்பாக தண்ணி ஊற்றி அதை ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். 30 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. அது இருக்கட்டும். ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், மிளகு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, இது கூட காரத்துக்காக 5 வரமிளகா போட்டிருக்கேன். இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு, இப்போ இது கூட 5-6 சின்ன வெங்காயமும் 5-6 பல் பூண்டும் சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதே சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயமும் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி 10-15 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். 2 மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக இதில் உப்பு சேர்த்துக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துட்றேன். 2 சிட்டிக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இதெல்லாம் தக்காளியெலாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதில் கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் 50 ml அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பால் இந்த மீன் குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் சேர்த்த பிறகு குழம்பு ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம், இல்லைனா மீனெல்லாம் உடஞ்சிடும். மீன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வேக வச்சுருந்த முட்டை ஒரு 3 சேர்த்துருக்கேன். இந்த முட்டையும் ஊறி போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.